நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நடிகை சாய் பல்லவி பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் சாய் பல்லவினாலே ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க அழகா ஒல்லியா இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். ஆண்கள் மட்டும் இல்லங்க, பெண்களுக்கும் அவங்கள ரொம்பவே பிடிக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இவங்க எந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ரொம்ப நீட்டா போவாங்க. அதனாலேயே அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். சாய் பல்லவி பாத்தீங்கன்னா சினி ஃபீல்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க என்ன டயட் மெயின்டைன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா? நான் சொல்றேங்க. இளநீரை தினைக்கும் எடுத்துப்பாங்களாம். இளநீர் பாத்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாய் பல்லவியோட இயற்கையான அந்த அழகுக்கு காரணமும் இளநீதான் சொல்லியிருக்காங்க. இளநீ மட்டும் நினைச்சிட்டீங்களா? இல்ல, இளநியோட சில டயட்டையும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன். சாய் பல்லவி அதிகமா சைவ உணவு தான் சாப்பிடுவாங்களாம். சாய் பல்லவி எப்பவுமே நீர் சத்து அதிகமா உள்ள காய்கறி, பழங்கள் அது மட்டும் தான் நிறைய சாப்பிடுவாங்களாம். அடிக்கடி அதோட தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம எண்ணெயில செய்யற எந்த ஐட்டத்தையும் அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். சர்க்கரை சேர்ந்து டீ காஃபி கூட அவங்க குடிக்க மாட்டாங்களாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லங்க, நம்ம எந்த அளவு சாப்பிடுறோமோ அதை முழு மனசோட சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி நம்ம நினைக்க கூடாது. கொஞ்சமா இருந்தாலும் அது முழு மனசோட சாப்பிட்டா நமக்கு வயிறு ஃபுல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களும் சாய் பல்லவி மாரி அழகாகணும்னா இதை மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.